கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம், அதை குறித்து தான் நாம் தினமும் வேதத்தில் தியானித்து வருகிறோம்ல. நம்முடைய தேவன் அன்பான தேவன். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த முழு உலகத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் சர்வ பூமியையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறார் என்று எபிரேயரை இயற்றிய ஆக்கியோன் சொல்கிறார்ல. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் தான், நம்மை நேசிக்கிற தேவன் தான். ஆனால் பலருக்கு ஒரு கேள்வி இருக்குது, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்றால் என்னுடைய ஜெபத்தை ஏன் கேட்பதில்லை? ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்கிறார்ல. ஆபகு 1:13 வாசிக்கிறோம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று ஆபகு தீர்க்கதரிசி நம்முடைய தேவனை குறித்து சொல்கிறார்ல. 7ஆம் சங்கீதத்தின் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன், அவர் பாவத்தை நோக்கி பார்க்க மாட்டாதவர்ல. மல்கியா 2:11 வாசிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த கொலைச்சலாக்கி போட்டு அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்ல. நம்முடைய தேவன் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தேவனால் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியவில்லை. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று புலம்பல் 3:44 வாசிக்கிறோம்ல. நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையா? காரணம் நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் நான் உன்னை கட்டி இழுத்தேன் என்று சொல்கிறார்ல. 8வது வசனத்தில், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது என்று சொல்கிறார்ல. நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நம்முடைய ஜெபங்கள் தேவ சந்நிதிக்கு போய் எட்ட முடியவில்லை. இல்லை, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள். அது ஒரே நாளில் நடக்கிற காரியம் இல்லை, டெய்லி ப்ராசஸ். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம் தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நேராக திரும்புவோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.